ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டிக்கல் ரைட் பண்ணிவிட்டு எப்படி மணி மேக் பண்ணலாம். ஈவன் நீங்கள் பிகினராக இருந்து நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு இப்போ கரண்ட்லி வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுறது. இந்த ஏஐ யூஸ் பண்ணிட்டு நாங்கள் மணி மேக் பண்ண போகக்குள்ள இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக், அதாவது இப்போ எந்த கன்செப்டில் நீங்கள் மணி மேக் பண்ண போனாலும் ஒரு அசிஸ்டன்ட் மூலம் ஏங்கிறது உங்களுக்கான ஒரு அசிஸ்டன்ட். ஸோ அந்த அசிஸ்டன்ட் மூலமாக நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து குறைப்பீங்க. ஒர்க் முழுமையாக நீங்கள் அதில் தங்கியிருக்கிறதுல ஒர்க்கை குறைப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏஐ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் இப்போ ஒரு ஒர்க் ஒன்று பண்ண போகிறீங்க. ஓகே, அந்த ஒர்க் பண்ணுற நீங்கள் ப்ரொஃபஷனல், நீங்கள் ஆஃப்லைன்லனாலும் சரி எங்கேனாலும் சரி ஒரு ஒர்க் ஒன்று பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவருக்கு வந்து நம்ம ஒரு அமைச்சு பதவி ஒன்று கொடுக்குறாங்க. மீன்பிடித்துறையில் ஒரு அமைச்சு பதவி ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வேலையை வந்து குறைச்சி கொள்றதுக்காக அந்த துறை சம்பந்தமான எக்ஸ்பர்ட் உள்ள, இப்போ அவருக்கு அந்த துறை சம்பந்தமான எக்ஸ்பர்ட் இல்லைன்னு சொன்னாலும் அது சம்பந்தமான ஒரு எக்ஸ்பர்ட் உள்ள ஒரு நபரை அவரை என்ன செய்வார்னா தனக்கு அசிஸ்டண்டா நியமிப்பார். ஸோ அவரை வச்சு என்ன செய்வார்னா அந்த துறையில தனக்கு தேவையான தன்னை சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாரு. இது இப்படி மாற்றணும், இப்படி செய்யணும், அதே மாதிரி மேலிடத்துலேருந்து சில விஷயங்கள் வருமே. ஸோ தண்டை ஸ்கோப் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை இவங்களை வச்சு தான் அவர் கம்ப்ளீட் பண்ணுவாரே தவிர தன்னை வேலையை இலவுபடுத்துவாரே தவிர அவர் என்ன செய்வார்னா அவருக்கு ஒருத்தர் வச்சு அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவரில் முழுமையாக நீங்கள் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி முழுமையாக தங்கியிருக்க மாட்டார். நாங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் அவங்க அதில் ஏதாவது பிழை ஏதாவது இது வரப்போகிறோம் உங்களை திருத்தும். இதே நீங்கள் ஏஐயில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணுமா, நாங்கள் ஏதாவது பிழையான விஷயங்கள் செய்யும் போதும் அந்த ஏஐ உங்களை திருத்தும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு அசிஸ்டனை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்களோ அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி அது பிள்ளை செய்ய போகும் சில நேரத்தையில் அதில் அது பிள்ளை செய்ய போகல அதை நீங்கள் பேசி திருத்தணும். ஓகே, இப்படி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுங்க. இந்த சட்போர்ட்ஸை வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ரோசியான ரிசல்ட்ஸ் வந்து அங்கேருந்து கிடைக்கும். ஸோ அது சம்மந்தமாக தான் நான் இது பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுற கன்செப்ட் இருக்குது. அப்படி இல்லாமல் நீங்களாவே ஆர்டிக்கல் எழுதலாம். ஓகே, ஆர்டிக்கல் நாங்களாவே எழுதுறேன். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதை நம்ம இங்கே பேசலை, பட் நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். நீங்கள் ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வராங்க. இது என்னென்னு சொன்னால் ஒரு மிடில் மேனாக நம்ம இருக்கிறேன், அதாவது நல்லா எழுத தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட இருந்து அந்த சேல்ஸ் எடுத்து இவங்களுக்கு கொடுக்குறேன். அது நான் வேற ஒரு கன்செப்டில் டீச் பண்ணிருக்கேன். நான் இதில் வந்து மெயினாக நீங்கள் ஆர்டிக்கல் எழுதி, இப்போ நீங்கள் தமிழில் ஆர்டிக்கல் எழுதலான்னோட எல்லாரும் இங்கிலீஷில் எழுதுவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலீஷில் எழுத தேவையில்லை. இங்கே நீங்கள் எந்த வே ஊடாக மணி மேக் பண்ண போகிறீங்கன்னு தெரிவு செய்துட்டு அந்த வேயில் என்ன செய்யுங்க சொன்னால் நீங்கள் உங்களோட மொழியில், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீலான்சரில் இங்கே இவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்கள்கிட்ட ஜாப் கேட்பாங்க. ஓகே, எனக்கு நீங்கள் எஸ்ஏயை ரீரைட் பண்ணி தாங்க, அதே மாதிரி அடல்ட் இங்கிலீஷ் புக்கை ரைட் பண்ணி தாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க கேட்குற மாதிரி தான் நம்ம எழுதி கொடுக்கலாம். இங்கே வந்து நம்ம தமிழில் எழுதிடலாம். ஆனால் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ், அதாவது ஒரு பிளாக்கர் ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஆர்டிக்கல் எழுதி கொடுக்க போகிறீங்கன்னா, ஆர்டிக்கல் எழுதி மணி மேக் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு தமிழில் எழுதுங்க. அப்போ இது வந்து நீங்கள் ஒரு ஏஐ மேனேஜ் பண்ணுற ஈஸி. இப்போ நீங்கள் ரைட்டிங் டூல்ஸ் இருக்குது தானே, அந்த டூல்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கிற விஷயம். பட் இங்கிலீஷால், இப்போ இங்கிலீஷில் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிற இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். ஓகே, அதை நீங்கள் தான் தெரிவு செய்யணும். ஸோ இங்கிலீஷில் ஆர்டிக்கல் எழுதிட்டு நீங்கள் எழுதுறது, அதே மாதிரி ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ஏஐ டூலை மெயின்டைன் பண்ணுறது, இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம், இது ரெண்டும் எப்படி செயல்படுங்கிறது நம்ம இதில் சொல்லுவோமா. ஓகே, இங்கே இன்ட்ரடக்ஷன். கேன் யூ ரியலி ஏர்ன் மணி ரைட்டிங் ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் எழுதுறது மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாமா? அதே மாதிரி ஆர்டிக்கல் ரைட்டிங்னா என்ன, ஆர்டிக்கல் எப்படி வந்து ஆன்லைனில் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீமில் மணி மேக் பண்ணுது. அதில் ஸ்ட்ரீம் 1 ஃப்ரீலான்சிங் ரைட்டிங், அதே மாதிரி ஸ்ட்ரீம் 2 கண்டென்ட் மில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூணாவது வந்து லாங் டேர்ம் பெசிவ் இன்கம் பிளாக்கிங்கா. லாங் டேர்ம் பெசிவ் இன்கம்னா நாங்கள் தூங்கும் போதும் எங்களுக்கு மணியை ஜெனரேட் பண்ணி தரும், அதுதான் பெசிவ் இன்கம்னு சொல்கிறேன். அந்த இன்கம்மை தான் நீங்கள் உருவாக்கணும். 2 இன்கம் இருக்குது, ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று பெசிவ். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நீங்கள் என்ட்ராகணும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில். உங்களோட நோக்கம் வந்து பெசிவாக இதாக இருக்கணும். பிளாக் ரைட்டிங்கெல்லாம் நான் ஒரு டூல் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை பாருங்களா, உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போட்டிருக்கேன், கிராவிட்டி ரைட்டிங் சொல்லி. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு போகாமல் நீங்கள் போனாலும் சரி, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, அந்த அஃபிலியேட் லிங்க் தான் எனக்கு அவங்களோட அஃபிலியேட் லிங்க் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம், நான் இது பண்ண போனால் நீங்கள் தாராளமாக செக் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஓகே, ரைட். அதே மாதிரி ஸ்பான்சர் கண்டென்ட் மூலமாக எப்படி ரைட் பண்ணுறா, கோஸ்ட் ரைட்டிங்கில் எப்படி மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஹவு டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. உங்களோட இங்கே வந்து என்னென்னா நீங்கள் ரைட் பண்ணுற கன்செப்டை எப்படி இன்னொரு சொல்லி நீங்கள் இருந்து எழுதி எடுக்கிறது அதை சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ரூவ் பேசிக் ரைட்டிங் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, பிகினர் ஃப்ரெண்ட்லி நிச்.
இந்த உங்களோட பிள்ளைகளை இங்கிலீஷ் எழுதுறதுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கட்டாயம் இப்போ இருந்தே நீங்கள் இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேஸ் நீங்கள் எத்தனை வயசு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களை சுற்றி ஒரு சொசைட்டி, உங்களுக்கு சிஸ்டர் பிரதர்ஸ் இருப்பாங்க, அல்லது வந்து பிள்ளைகள் இருப்பாங்க, இப்படி உங்களை சுற்றி ஒரு சூழல் இருக்குமே, அந்த சூழல் இருக்கிறனா அப்புறம் இந்த இங்கிலீஷ் இது பண்ணுறதுக்கு நீங்கள் தூண்டுங்க. இங்கிலீஷ் படிக்கிறது கட்டாயமாக தூண்டுங்க. நல்ல ஒரு பிளேஸில் கொண்டு வந்து இது பண்ணுங்கள். சில பிள்ளைகள் ஆரம்பத்திலேருந்து இது பண்ணுங்கள். இதுலாம் பாருங்கள், அப்படி இந்த இங்கிலீஷ் நாலேஜை வச்சு அப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம். அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ அதனால் நீங்கள் அந்த துறையில் ஒரு வளர்ச்சி ஒன்று கொண்டு வாங்க. நீங்கள் இந்த ஆர்டிக்கல் எழுதுறது ஸ்கூலில் இருந்தே பாருங்கள். 6ஆம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு பழக்கிறாங்க. ஓகே, அது எப்படி இதாக எழுதுறேன். இப்போ நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டை ஒரு ஆள் என்கேஜ் பண்ணுறதுக்காக எழுதுறது, அவர் வாசிக்கணும் ஃபுல்லாக அது. அதே மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி நிச்சு என்ன கிரியேட் 2 to 3 சேம்பிள் ஆர்டிக்கல் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு ஒரு சொல்லி, அதாவது நீங்கள் ஆர்டிக்கல் எழுதினங்க அவங்களுக்கு காட்டுறதுக்கு ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி அப்ளை ஸ்மார்ட்லி எப்படி அதை அப்ளை பண்ணுறங்கிற கன்செப்ட். அதே மாதிரி டூல் தட் மேக் ரைட்டிங் ஈஸியர். இங்கே தான் இந்த வேர்டை தான் பாருங்களா, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறது. டூல்ஸாக நாங்கள் இங்கே சொல்ல போகிறோம். பட் வந்து இங்கே வந்து அது என்னென்னா உங்களை ஈஸியாக்குமே தவிர அது உங்களை முழுமையாக தங்கியிருக்காது. ஓகே, அதே மாதிரி ரைட்டிங் அண்ட் எடிட்டிங் டூல், SEO ரிசர்ச் டூல், AI ரைட்டிங் அசிஸ்டன்ட். ஓகே, எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். ஓகே, கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்து எப்படி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரியலிஸ்டிக் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ரியலாக எப்படி ஓவர் நைட்டில் ரீச், நீங்கள் என்னத்துலனாலும் சரி, இந்த ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற சும்மா இல்லை, வீடியோலாம் பார்த்தே இருக்கிற எந்த ஒரு எக்ஷனும் எடுக்கிறல, இப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஷன் எடுங்க, அதில் ஃபெயிலியர் ஆகுங்க, அந்த ஃபெயிலியர்லேருந்து படிங்க. அதுக்கு பிறகு அதை எப்படி பூஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு அவ்வளோ $100 இது அப்படின்லாம் வரும். இது பண்ண $5 இருந்தாலும் உங்களோட கைக்கு வந்து $3 தான் வந்து சேரும். ஃப்ரீலான்சிங்கில் ஏன்னா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் இங்கே செல் பண்ண போது எங்களோட சேவிஸை செல் பண்ண போகல. இதில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதா தான் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் இது பண்ணணும். நாங்கள் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நாங்கள் 3000 5000 அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது நாங்கள் வளர்ந்து வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக கொண்டு வர போகல. இப்போ 12 வெப்சைட், அப்போ வந்து நாங்கள் 3 வெப்சைட் தான் படிப்பிச்சோம். இப்போ 12 வெப்சைட்டோட அந்த 12 வெப்சைட்டோட சேர்த்து கிளாஸ் ஃபீஸே நாங்கள் இது பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆரம்பிக்க போகக்குள்ள நீங்கள் என்ன சொன்னால் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை யாருன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ ப்ரூஃப் பண்ண தேவைப்படுறது. இப்போ எங்களை கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு எல்லா ஜாப்ஸையும் அன்லாக் பண்ண மாட்டாங்க. ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கிறங்கிறது ஒரு பெனிஃபிட் தான். பட் அதுக்காக உங்களுக்கு எல்லா ஜாப்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சொன்னால் அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க. சேம்பிள் ஒர்க்கை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நிறைய அன்லாக் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படி தான் எல்லா இடத்தையுமா நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு பிளேஸுக்கு போகிறனாலும் நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு போனோடனே உங்களுக்கு இருக்கிற எல்லா வேலையும் வந்து ஃபுல்லாக சேலரி தர மாட்டோம். உங்களோட வேலையே பார்ப்போம். அதுக்கு தான் HRம்னு ஒரு டீமே அந்த வச்சிருக்கிறாங்க. ரிசோர்ஸ் டேபிள், அதாவது டூல்ஸ் அண்ட் வெப்சைட், எந்த டூல்ஸு எந்த வெப்சைட் அப்படிங்கிற கன்செப்ட், குயிக் ஸ்டார்ட், செக்லிஸ்ட், ஃபைனல் மோட்டிவேஷன். ஓகே, அதே மாதிரி இந்த PDF நம்ம இதை உள்ளடிக்கணும். ஒரு PDF ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. இதில் பெஸ்ட்டான 3 போனஸ் இருக்குது. முதலாவது வந்து டெய்லி ஆர்டிக்கல் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பிளான். நீங்கள் அந்த பிகினராக இருந்து எப்படி அந்த ஆர்டிக்கல் எழுதணும் நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இதான் அந்த PDF. ஓகே, இது வந்து PLR PDF-ஆக நீங்கள் எவ்ரி டே வந்து இதை எப்படி எழுதணும், டெய்லி ரைட்டிங் ப்ராம்ப்ட்ஸ், இந்த எவ்ரி டே எழுதுறதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எப்படி இருக்கணும். ஓகே, ரைட்டிங் ப்ராக்டிஸை நீங்கள் எப்படி இதிலிருந்து ஸ்டார்ட் பை ஸ்டார்ட்டாக நீங்கள் இது பண்ணணுங்கிறத நீங்கள் Day 1 Day 2 அப்படின்னு ஒரு சொல்லி நான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி டெய்லி ஆர்டிக்கல் ரைட்டிங் டெம்ப்ளேட், நீங்கள் எவ்ரி டே எழுதுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஹவு டு ஸ்டார்ட் பண்ணணும், மோஸ்ட் 10 டாப் 10 இப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி AI ப்ராம்ப்ட், இந்த ஃபாஸ்ட்டாக நீங்கள் எழுதுறதுக்கான சில AI ப்ராம்ப்ட் இருக்குது. ஓகே, என்ன இருக்கா அந்த இது ப்ராப்ளம் செக்ஷன், அதே மாதிரி மெயின் கண்டென்ட், டூல்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இதுதான் AI ப்ராம்ப்ட்ஸ். இதுக்கான ப்ராம்ப்ட் டாபிக் எப்படி கொடுக்கணும், ஆர்டிக்கல் ரைட்டிங் எப்படி கொடுக்கணும் அப்படியான ப்ராம்ப்ட்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த PDF-ல கிடைக்கிறோமா. ஸோ இதை உள்ளடக்கி நான் முழுமையான PLR PDF ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த PLRங்கிற கன்செப்ட் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரைவேட் லைசனை தந்துடுவோம். அதாவது இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த PDF-ஐ வந்து நீங்கள் ரீசெல் பண்ணலாம். அதே மாதிரி யாருக்கும் கிவ் அவே கொடுக்குறோன்னா தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம். ஒன்றுமில்லை, நீங்கள் எடிட் பண்ணி போட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை ஆட் பண்ணி கொள்ளலாமா. ஸோ இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதே மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் $1 தான் நீங்கள் இதை அன்லிமிட்டட் எக்ஸஸ், இதில் நிறைய டைப் ஆஃப் PDF நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா எக்ஸஸையும் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இது எவ்ரிடே உங்களுக்கு வந்து இது அப்லோட் ஆகிட்டே இருக்கும்.
ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமா. ஓகே, ஸோ இதில் அன்லிமிட்டட் எக்ஸஸ். ஸோ இந்த பையிங் பிடிஎஃப் பை பண்ணுறது வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் அன்லிமிட்டட் பிடிஎஃப் பர்ச்சேஸ் லிங்க் இருக்கும். அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அங்கேயும் ஷேர் பண்ணிருப்போம். ஸோ கிராவிட்டி ரைட்டிங் அந்த லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் சம்மந்தமான சில டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் எக்ஸஸும் இருக்குது. வாட்ஸ்அப் கனெக்ட் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியா கனெக்டும் இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏனே சில அஃபிலியேட் லிங்க்ஸும் இருக்கும், தேவையானாக்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ரைட். அதே மாதிரி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெலிகிராம்லேயும் இங்கே இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ரைவேட் லைசன்ஸ் உள்ளதுக்கு டெலிகிராம் எக்ஸஸ் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிரும். இங்கேருந்து நீங்கள் இதோட எக்ஸஸை எடுத்துக்கொள்ளலாமா. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் இருக்கும். இந்த டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப்ல பயோலையும் இந்த லிங்க் இருக்குமா. ஸோ யூடியூப் பயோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் லிங்க் இருக்கும், அந்த லிங்கையும் செக் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இந்த கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான வீடியோஸில் நான் கண்டெக்ட்களை ஷேர் பண்ணுறேன், மோர் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் எக்ஸஸ் எடுக்கிறதுக்கு இதுதான். அண்ட் வந்து மணி மேக்கிங் ரைட், ஆன்லைனில் நாங்கள் மணி மேக் பண்ண வந்துட்டோம். ஆர்டிக்கல் ரைட் பண்ணி மணி மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னொரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. பொதுவாகவே இந்த ஆர்டிக்கல் ரைட்டிங்கிற கன்செப்டே முழுமையாக நம்ம பெசிவ் இன்கமுக்கு தான் கொண்டு வருவோம். ஓகேயா ரைட். இப்போ இந்த ஆர்டிக்கல் ரைட்டிங்கை நம்ம ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எழுதுறது வைப்போமே, நீங்கள் எழுதுறது உங்களோட டைமை கொடுத்து நீங்கள் எழுதுவீங்க. இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் ஒரு டூல் ஒன்று சொல்கிறேன்னு பாருங்கள், கிராவிட்டி ரைட். ஓகே, இதோட லிங்க் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறதுனாலும் சரி, கூகுளில் போயிட்டு கிராவிட்டி ரைட்டுன்னு ஒரு சொல்லி போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன் நான் அந்த லிங்கில் யூஸ் பண்ண சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்காக சில விஷயங்கள் ஒரு வேலை ப்ராப்ளம் வந்து நம்ம பேசலாம்னு சொல்லி, ஏன்னா இதையே நான் செலக்ட் பண்ணுறேங்கிற சில விஷயங்களை நான் சொல்லும் போது, அது இது வந்து ஒரு இந்திய கம்பெனி, அதனால இவங்களோட பேசுறதுலாம் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. இல்லை நீங்கள் இந்தியாவில் இருந்தால் பேசணும், இல்லை நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் பேசணும், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இவங்களோட சப்போர்ட்டிவ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ எக்குரேட்டாக இருப்பாங்க. ஓகே, நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் எந்த டூல் இது பண்ணுறதுனாலும் சரி, அந்த டீமோட வந்து ஒரு கனெக்ஷன் வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் முதலாவது நீங்கள் அவங்களோட தான் கனெக்ட் ஆகணும். ஓகே, உங்களோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களை மெயினாக அவங்க பேசுகிறதுக்கு நாங்கள் அட்மின் டீம், அதே மாதிரி நாங்கள் மெயினாக ஏன் அந்த 1500 பேர் பெச் அடிக்கிற குரூப்பில் ஆட் பண்ணலைன்னா, அந்த 1500 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் சீனியர் இருக்காங்க. அதில் அவங்களோட ஒரு கனெக்ஷன் ஒன்று உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு ட்ரஸ்டபிள் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை இதில் கொண்டு வரும். ஓகே, அப்படியான ஒரு கண்டென்ட் தான் கிரியேட் கண்டென்ட் 10 into faster. ஓகே, இங்கே வந்து டேர்ன் யுவர் விஷன் இன்டு கன்வெர்ட்டபிள் SEO ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் வித் அவர் AI. இது நிறைய டூல்ஸ் ரைட்டிங், நம்ம வந்து பிளாக் ரைட்டிங்குரிய டூல்ஸை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், யூஸ் AI பிளாக்கர் ரைட்டிங் டு கிரியேட் லாங் ஃபார்ம் கண்டென்ட் இன் 60 செகண்ட். லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை 60 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குதா, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 1000 வேர்ட்ஸுக்குரிய ஆர்டிக்கல் எழுதலாம். நான் ஒன்று ரைட் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. 1 ஃப்ரீ பிளாக், லிமிடெட் இமேஜ் ஜெனரேஷன், 3 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை இங்கே ஆட் பண்ணலாம். சோஷியல் மீடியா மேனேஜிங்கும் இங்கே பண்ணலாம். அதே மாதிரி 10 சோஷியல் மீடியா போஸ்ட் நீங்கள் இதில் ஷெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வெப்சைட் வந்து AI யூஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம். லிமிடெட் டோன்ஸ், லிமிடெட் லாங்குவேஜ். ஓகே, இப்போ இதில் வந்து ப்ளஸ் மாடல் இருக்குது. $8 மந்த் நீங்கள் இது பண்ணுறேன்னா, அப்படி இல்லைன்னா ஒரு $20 அப்படி வரும், $19 அப்படி. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குரிய பேமெண்ட் இப்போ இது $19 பாருங்கள். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 கிரெடிட். இது வந்து 1000 1 லட்சம் வேர்ட்ஸ் ஆர்டிக்கல் எழுதலாம், 500 இமேஜ் ஜெனரேட் பண்ணலாம், 5 சோஷியல் மீடியா அக்கௌண்ட், 50 சோஷியல் மீடியா போஸ்ட், அதே மாதிரி 5 வெப்சைட்ஸ் நீங்கள் எவ்ரி மந்த். ஓகே, அதே மாதிரி இது எவ்ரி மந்த். அதே மாதிரி எக்ஸஸ் 100+ கண்டென்ட் டெம்ப்ளெட்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த டெம்ப்ளெட் யூஸ் பண்ணலாம். 50+ டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். 50+ லாங்குவேஜஸ் தமிழ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அன்லிமிட்டட் ஸ்டாக் இமேஜஸ் ஃபார் பிளாக். நாங்கள் பிளாக் ரைட் பண்ணும்போது அங்கே வந்து எங்களுக்கு இமேஜஸ் தேவைப்படும். அந்த இமேஜஸ் வந்து ஸ்டாக் இமேஜஸை இங்கே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அன்லிமிட்டட் டவுன்லோட். ஓகே, இப்போ இது வந்து எமக்கு வந்து இந்த கன்செப்ட். இப்போ நீங்கள் வெப்சைட் 5 வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, ஆர்டிக்கல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு ஓட்டோவாக இங்கேருந்து போஸ்ட்டும் நடக்கும். ஓகே ரைட். இந்த கன்செப்ட்டுக்கெல்லாம் மாதம் $8 அல்லது வந்து $20 நம்ம இதில் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேயா, இது வந்து ஒரு ஹை லெவல் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீமை நீங்கள் உருவாக்குறதுக்கு நீங்கள் என்னென்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்குள்ள இப்படி இருக்கும், ஆனால் நீங்கள் இறங்கி வேலை செய்யக்குள்ள நிறைய இஷ்யூ வரும். அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி வரணும்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு ஏர்னிங் பேஸுமே இல்லாமல் இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் ஒன்றும் உங்களுக்கு அதுக்கடையில் ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த அப்கிரேட் வரணும். அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா, நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். இதை எப்படி செய்யுங்கன்னா, நாங்கள் கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் உள்ள ஒரு இதை ஒன்று நீங்கள் உருவாக்குங்க. நாங்கள் கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் சம்மந்தமான A to Z கைடன்ஸை வந்து நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை யூஸ் பண்ணி தான் இருக்குது. பாருங்கள், இமேஜில் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. இவங்க ஏர்ன் பண்ண நான் ப்ரூஃபை ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே ரைட். இவர் வந்து $140 ஒரு மாதம் ஏர்ன் பண்ணுறார். 42,000 ரூபா, $140 ஒரு மாதம். ஓகே, இதில் அட்வான்ஸான பேமெண்ட்டே பாருங்கள், ஒரு மாதம் வந்து 49. இங்கே 3 லட்சம் வேர்ட்ஸ் உள்ளது, 2500 இமேஜ். இப்போ நாங்கள் இமேஜ் கான்செப்ட் படிக்கிறோம், நான் இதில் ஷோ பண்ணது தானே. இதில் பாருங்கள், இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க இமேஜ். அப்போ ஒரு மாதம் வந்து இமேஜ் மட்டும் கிரியேட் பண்ணணும். ஒரு 1000 இமேஜ் இதில் அப்லோட் பண்ணாலே போதும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாதம் ஒரு 200 இமேஜ் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணாலே போதும். அப்போ அதில் உங்களுக்கு வந்து அதில் ஒரு இன்கம் ஸ்கீம் இதுவும் பேசிவிங் தான். இப்போ இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஸ்கீம் தான். ஓகே ரைட், ஏர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பாருங்கள், இவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் டெவலப். இதே இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் உள்ளவங்க ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த ஏர்னிங்ஸுக்கு இவங்களுக்கு போனஸ். இந்த வெப்சைட் வந்து டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு போனஸ் பே பண்ணுது. அதே மாதிரி அவ்வளோ ரிச்சான வெப்சைட். அதே மாதிரி இந்த வெப்சைட்டே க்ளோன் வெப்சைட் ஒன்று இருக்குது. இந்த ஏர்னிங்ஸை அப்படியே நீங்கள் மல்டிப்ளை, பொதுவாகவே இந்த நாங்கள் படிப்பிக்கிற இந்த 12 வெப்சைட்டே மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதில் இந்த வெப்சைட்டில் வந்து அப்படி நீங்கள் 4 வெப்சைட்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு கான்செப்ட் வந்து இதில் இருக்குது. ஓகே, இது வந்து டெய்லி ஏர்னிங்ஸ், வீக்லி ஏர்னிங்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், இப்படி எல்லா ஏர்னிங்ஸுக்கும் போனஸ் பே பண்ணுது. ப்ளஸ் இந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம், அட்வர்ட்ஸ்மெண்ட் சும்மா இதில் ஒரு அட்ஸ் கிளிக் பண்ணுற கன்செப்ட் இந்த வெப்சைட்டில் மட்டும் அட்ஸ் கிளிக் பண்ணுற கன்செப்ட் இருக்குது. அந்த அட்ஸை கிளிக் பண்ணால் நீங்கள் மாதம் $5 மேலே ஏர்ன் பண்ணலாம். ஒரு வேலையும் தேவையில்லை, சும்மா நீங்கள் அட்ஸை கிளிக் பண்ணுறது. அப்படியான கன்செப்ட்டும் இதில் இருக்குது. ஓகே பாருங்கள், ஏர்னிங்ஸை பாருங்கன்னா இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கிறத பாருங்கள். டெய்லி ஏர்னிங்ஸு $10, 60. இப்போ பாருங்கள், இவர் வந்து $65 ஏர்ன் பண்ணிருக்காரு, $1 போனஸ். ஓகே, இந்த லிஸ்ட்டில் $65 பெரிய ஏர்னஸ். இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிற இன்னைக்கு $100 மேலே ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிருக்காரு, அவருக்கு போனஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்தியா மெம்பர்ஸ், யார் இந்தியா மெம்பர்ஸா? ஓகே, இந்தியாவில் அவ்வளோ அவைலபிலிட்டி அங்கே இருக்குது. ஓகே, இது எல்லாமே என்னத்தை மெயினாக வச்சு இருக்குன்னு சொன்னால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இதில் மெயின். ஏன்னா இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் ஒரு தேவையான ஆக்கள், இந்த வெப்சைட்டுக்கு தேவையான ஆக்கள்னா சரி. ஏன்னா இந்த வெப்சைட் என்ன செய்யுதுன்னா இது அவங்களோட வேலை இல்லை, இது வெளியில் இருக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியோட வேலை தான். உங்களுக்கு இவங்களோட வேலை என்னன்னு சொன்னால் உங்களையும் அவங்களையும் இணைக்கிறது, ஒர்க்கரையும் எம்ப்ளாயரையும் இணைக்கிறது. அப்போ ஒர்க்கர், இப்போ எம்ப்ளாயர் மட்டும் கூட்டிகிட்டு இருந்துட்டு சொன்னால் ஆக்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தால் அந்த வேலை செய்கிறதுக்கு உரிய ஆக்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த இதுக்கு பிஸ்னஸ் நடக்குமா இந்த வெப்சைட்டுக்கு? அப்போ இந்த வெப்சைட் என்ன செய்யுதுன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களும் நிறைய சர்வீஸ் எல்லாம் அன்லாக் பண்ணுது. எங்களோட கிளாஸில் நான் ஷோ பண்ணுறேன்னு பாருங்களேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்களுக்கு இங்கே பாருங்கள், சர்வே கம்ப்ளீட். ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்களுக்கு பொதுவாகவே சர்வேங்கிறது அன்லாக் ஆகிற பெரிய விஷயம். நீங்கள் இதை ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய இடத்த தேடிப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அப்படி சர்வே அன்லாக் ஆகிற விஷயமே இல்லை. ஆனால் இந்த வெப்சைட் வந்து அவ்வளோ சர்வே அன்லாக் பண்ணுது. ஏன்னா இவன் இந்த வெப்சைட்டுக்கு இவங்க தேவையான ஆக்கள்னு சொல்லி வேறு வேலைகள், உதாரணத்துக்கு இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, அஃபிலியேட் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ண அப்படியான வேலைகளை எவ்ரிடே செய்ய போகல. இந்த வெப்சைட் என்ன செய்யணும்னா இவங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸை கொடுக்கறதுக்காக நிறைய வழிகளை வந்து அன்லாக் பண்ணுது. அதில் ஒன்று தான் சர்வே அன்லாக் பண்ணுறது. இது தேர்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணிக்க நிறைய விஷயங்கள். இது 16வது ஏர்னிங் $323. இவர் தான் இந்த சர்வே ஏர்ன் பண்ணுறது. நிறைய ஒரு நாளைக்கு $3 சர்வேல அன்லாக் ஆகும். பாருங்கள், ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர்களுக்கு சர்வே கம்ப்ளீட் $11. அப்போ ஒரு வெப்சைட்டில் நிறைய வழிகளில் ஒர்க் பண்ணலாம். அந்த வெப்சைட் போனஸ் தருவங்களோடு சொன்னால் அது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். $25 ஏர்ன் பண்ணவருக்கு $59 போனஸ். இல்லைங்க, நேரத்தில் $65 ஏர்ன் பண்ணவருக்கு $1. அந்த டெய்லி லிஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசம். அதே மாதிரி டைப்பிங்கும் வந்து உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டான சில ரிசல்ட்ஸை தருமா பாருங்கள். சர்வே அவர் கம்ப்ளீட் $1.8 சர்வே கம்ப்ளீட் பண்ண இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்னிங்ஸ் போட்டிருக்கிறாரு. இது 23வது ஏர்னிங் டோட்டல் $1,12,000. இதில் வந்து $140 ஏர்ன் பண்ணிக்கிறாரு. இந்த ஏர்னிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் வெரி காப்பி பண்ணுறேன், அதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு டேட்டா தருவாங்க, அதை பார்த்து இது பண்ணுறேன். நான் இந்த வெல்ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். எமது பாடநெறியில் இந்த வேலையெல்லாம் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி இது மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுறேன். பெட்டு போல் இருக்குது, அதுக்கு பாயிண்ட் பண்ணுறது, போலுக்கு பாயிண்ட் பண்ணுறது. இப்படி எவ்வளோ ஈஸியான ஒர்க் தெரியுமா? இந்த ஈஸியான ஒர்க்கை நாங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஹை லெவல் இன்கமுக்கு நாங்கள் ரீச் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஃபோக்கஸ். இப்படித்தான் நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்களாக கொடுத்து ஒரு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறது,
ஏர்னிங்ஸ் நீங்கள் பார்க்குற எல்லார மாதிரி நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ரியலாக ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுனாலும் சரி, ஆஃப்லைனில் மணி மேக் பண்ணாலும் சரி, அதுக்கு எஃபர்ட்டுங்கிறது கட்டாயம் போடணும். நீங்கள் சும்மா வந்திருந்து ஓட்டும் இதில் சிலாக்கள் அப்படி கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃபை பார்த்துட்டு மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இந்த 1,12,000 ஏர்ன் பண்ணுறதுலாம்ங்கிறத பார்த்துட்டு என்ன செய்யறேன்னா, வந்து இங்கே வார முதல் நாள் பார்க்குற அன்னைக்கு வேலையை பார்க்குற அதோட சரி, வந்து முதல் நாளே வெப்சைட்டை பார்க்குற ஜாப்ஸுக்குரிய ஏர்னிங்ஸை பார்க்குற ரைட், அதோட 0.01 உங்களுக்கு $500 மட்டும் ஜாப்ஸ் வரும். அப்போ ஜாப்ஸை பார்த்துட்டு இது எனக்கு சரி வராது, இது எனக்கு பொருத்தம் இல்லை, எந்த ஒரு முயற்சியும் செய்கிறல. அப்படி இதில் இருக்கிற ப்ளஸ் ஒன்று என்னென்னா, நாங்கள் வந்து வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் எத்தனை லட்சம் பேர் வேர்ல்டு வைடாக ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற மெயினான ப்ளஸ். அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணணும். அதுதான் இதில் இருக்கிற விஷயமா. ரைட், இது ஓவர் நைட்டில் ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை, ஷார்ட் கட்டும் இல்லை, கேரண்டிஸும் இல்லை. இங்கே ப்ராப்பரான கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். டெடிகேஷனாக இருந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த பிகினர்ஸுக்கு மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும். யாரெல்லாம் பொறுமையாக இருந்து இதை பெர்ஃபார்ம் பண்ண தயாராகிக்கணும் அவங்க எல்லாரும் தாராளமாக ட்ரை பண்ணி கொடுங்க. இதிலேருந்து ஒரு வெப்சைட்டில் இது பண்ணியிருக்காங்க. இங்கே எந்த ஒரு லக்குங்கிற கன்செப்டும் இல்லை, ஃபேக்கும் இல்லை, சரியான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் எக்ஷனை இன்க்ளூட் பண்ணால் சரி. யாருன்னா ஒரு கேர்ள் ஒன்று, நான் எல்லா வீடியோலையும் அதை சொல்கிறேன், கட்டாயம் சொல்லி ஆகணும். ஓகே, ஒரு மொபைலில் ஒரு டெக்ஸ்ட்டு காப்பி பண்ண தெரியும், அதே மாதிரி ஒரு லிங்கை காப்பி பண்ண சொல்லுவாங்க, அதை காப்பி பண்ண தெரியும். அப்படியானவே ஒரு காலத்தில் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், சீனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்த இப்போ கிட்ட ஒரு ப்ரூஃப் ஒன்று போட்டோன்னா அது அவர்டு தான். ஸோ அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படியான ஆக்களுக்கு கேட்குறீங்க, மற்றாக்கெல்லாம் நீங்கள் நல்லா இது பண்ணீங்கன்னா சரி. ஓகே, இப்போ நீங்கள் வேறு 1,40,000 டோட்டலாக 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறாரு, 42,000 ரூபா ஒரு மாதம் ஏர்ன் பண்ணியிருக்காண்டா, இவர் நீங்கள் அந்த ஏர்னிங்ஸ் குறைய வருது, அதை பெர்ஃபார்ம் பண்ணிடலாம், இப்படி ஏர்னிங்ஸ் இருக்குது, அப்படி ஏர்னிங்ஸ் இருக்குது, அதுன்னு சொல்கிறோம். அதே வெப்சைட்டில் இவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவர் எஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்களோட கண்ட்ரோல் எங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு அழகான ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சரி. உங்களுக்கு எத்தனை டிவைஸ் இருக்குது, உங்கள்கிட்ட நல்லா பழகிட்டீங்கன்னா எத்தனை டிவைஸ் இருக்கீங்களோ ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறது அத்தனை டிவைஸுக்கும் உங்களுக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி கான்செப்டில் இருக்குது. ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமாக. ஓகே, ரைட். லக் இல்லை, ஃபேக் இல்லை, பிகினர் ஃப்ரெண்ட்லி, மொபைல் பேஸ்ட் ஒர்க், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் கன்சிஸ்டண்டாக எஃபர்ட் போடணும். ஒரு ப்ராப்பரான டைரக்ஷனோட போனீங்கன்னா உங்களுக்கு ரியல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இங்கே டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே இல்லை, ஒரு ஸ்மார்ட் கைடன்ஸாக உங்களோட கையில் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் இதை உருவாக்கி எடுக்கலாம். எந்த ஒரு காலநிலையிலையும் மழையோ வெயிலோ நீங்கள் வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பவர் உள்ள கான்செப்ட் தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட். அதுலேயும் ஒரு முக்கியமானது இந்த ஆன்லைன் ஜாப். ஓகே, ரைட். ஏன் நீங்கள் வெல்ஃபேர் கேம்ஸ் 5 வருஷமாக நாங்கள் பிஸ்னஸ்லேயே இருக்கிறோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்களா, ஹவுஸ் ஒய்ஃப், ப்ரைவேட் கவர்மெண்ட் ஒர்க்கர், வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பென்ஷன் இல்லை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்குன்னா தாராளமாக கட்டாயம் இந்த நீங்கள் எதுக்காக இதை உருவாக்குங்கன்னா, இந்த ஆன்லைன் ஜாப் எல்லாத்தையும் கட்டாயமே உருவாக்குங்க. ஏன் அப்படி உருவாக்கணும்னு சொன்னால், இந்த உங்களுக்கு ஒரு காலம் கொண்டு வரும், பென்ஷன் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு காலம் கொண்டு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் யார்லையுமே தங்கி இருக்காமல் நீங்களாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்போ உருவாக்கி எடுக்கலாம். ஓகே, இல்லைன்னா வேறு தேவைகள் அது இதுகள்லாம் நீங்கள் தேடிட்டு போய் சும்மாங்க அப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை, ஒரு லேப்டாப்பை, நீங்கள் மொபைல் வச்சுட்ருக்கீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிட்டு ஒரு லேப்டாப், இதில் எந்த ஒரு ஹை லெவல் கன்ஃபிகரேஷன் உள்ள சிஸ்டம் தேவையே இல்லை. ஒரு 10,000 ரூபாய் யூஸ் பண்ண ஒரு கம்ப்யூட்டர்னாலே உங்களுக்கு போதும். அதை வச்சுக்கிட்டே நீங்கள் தாராளமாக இதில் பில்டப் பண்ணலாம். அப்படியான ஒரு தேவையை இது பூர்த்தி செய்யும். அதே மாதிரி நிறைய நாலேஜ்கள் நீங்கள் இங்கே படிப்பீங்க. 1500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 3000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இருக்குது. இங்கே 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம் ஃப்ரீ எல்லாம் சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் வைத்தா இங்கே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ட்ரேடிங் இல்லை, எம்எல்எம் இல்லை, 100% ரிஸ்க் ஃப்ரீ. எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணால் ஏர்னிங்ஸ் இருக்கும், இல்லைன்னா இல்லை. இதில் டெலிகிராம் ஆக்சஸ் இருக்குது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி அப்டேட்ஸ் ஷேர் பண்ணுவோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சர்வே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு ப்ராடக்ட் சேவிஸ் சம்மந்தம் உங்கள்கிட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற கான்செப்ட் இருக்குது. நிறைய சர்வே ஷோ ஆகும். நான் அதை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சர்வே ஷோ ஆகுது. $0.45, $0.12 இப்படி ஒரு வெப்சைட்டில் இல்லை, இது நிறைய டைப் ஆஃப் வெப்சைட்லேயே ஷோ ஆகும். அதே மாதிரி இதில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட்ஸ் சொல்லுவேன். இதில் 3 வெப்சைட், 3 ரஷ்யன் வெப்சைட். அதே ஃபேஸ் பண்ணுற கைடன்ஸ் நம்ம படிப்போமா, எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நான் 5+ அதே மாதிரி இந்த PLR PDF பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்க், ஸோ இதிலே நீங்கள் டெலிகிராம் சேனலில் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் கைடன்ஸ் Day 1 ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, எந்த ஒரு பஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட்.
டைரெக்டாக. அதே மாதிரி இங்கே வந்து வாட்ஸ்அப் கண்டெக்ட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப் பயோலையும் இருக்கும். ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் மணி மேக்கிங் சம்மந்தமான வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் மணி மேக்கிங் எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ரைட். அதே மாதிரி டிக்டாக்கையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிக்டாக்லேயும் கண்டெக்ட் இருக்கும், பயோட கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுள் வந்துட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணுங்க, எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துடும், இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸில் யூசர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸில் நாங்கள் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்களும் ஆன்லைனில் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மணி மேக்கிங்கில் சரியான வழி, முறையான வழி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். உங்களோட சைட்லேருந்து நீங்கள் எஃபர்ட் மட்டும் போடுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குமா? ஓகே, நான் கன்செப்டில் போகும். நீங்கள் இந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணினாலும் இந்த வீடியோட கம்பேர் பண்ணி பாருங்க. சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஆன்லைன் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதையும் பேஸ் ஆகிட்டு நீங்கள் உங்களை இது பண்ணி கொடுங்க. ஓகே ரைட். ஸோ ஆர்டிக்கல் ரைட்டிங். ஸோ மெயினாக ஆர்டிக்கல் ரைட்டிங்கில் ஒரு கன்செப்ட் சம்மந்தமாக நீங்கள் எழுத்து வடிவில் ஒரு கண்டென்ட் ஒன்று உருவாக்குறேன். ஓகே, வீடியோ வடிவிலையும் கண்டென்ட் உருவாக்குறேன். இது ஒரு கண்டென்ட் தான், எழுத்து வடிவில் இருக்கிற ஒரு கண்டென்ட். ஓகே, ஆர்டிக்கல் ரைட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆன்லைன் இன்கம் ஸ்கில். யூ டோன்ட் நீட் டிகிரி, எக்ஸ்பென்சிவ் டூல்ஸ், பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ் அப்படி தேவையில்லை. 1000 ஆஃப் பிகினர்ஸ் ஆன்லைன் பை ரைட்டிங் சிம்பிள் பிளாக் போஸ்டர் ரைட்டு, வெப்சைட் ஆர்டிக்கல் மூலமாக, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் மூலமாக இப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதி மணி மேக் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோ பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஏர்னிங்ஸ். நீங்கள் பாருங்கள், ரைட்டர்ஸ் வந்து இதில் ஃப்ரீலான்சர், நம்ம ஏன் ஃப்ரீலான்சரை எடுக்கிறோன்னு சொன்னால் ஃப்ரீலான்சர் என்னோட கிளாஸில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். இங்கே எப்படின்னு சொன்னால் ஜாப் வந்து போஸ்ட் ஆகும், அந்த ஜாப்ஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறோம். அவ்வளோ மெம்பர்ஸ் இதில் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், மந்த்லி வந்து எவ்வளோ யூசர்ஸ் வராங்க, 5 மில்லியனுக்கு மேலே யூசர்ஸ் எவ்ரி மந்த் வராங்க. ஸோ அவங்களிருந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரெஜிஸ்டர் யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரிஸ்க்கு குறைய இங்கே வந்து ஜாப்ஸ் வரணும், அதுக்கு நாங்கள் பீட் பண்ணுறோம். இது சம்மந்தமான முழுமையான கைடன்ஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸில் அந்த கான்செப்ட் இருக்குது, அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாமா? ஓகே ரைட். ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரீலான்சர்ஸை. இவர் வந்து 3845 ரிவ்யூ 4.9 ராஜட் இந்தியா தான். இதில் மேக்ஸிமம் வந்து இந்திய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பாருங்கள் 3842 ஒரு மணிக்காலத்துக்கு $35 அவர் ஹை பண்ணுறாரு. எப்போதுமே நல்லா விலகி கொள்ளுங்க, ரிவ்யூஸை விட சேல்ஸ் கூட தான் இருக்குமா? சரி, நம்ம ரிவ்யூஸே சேல்ஸ் எடுப்போம். 3842. ஓகே, கால்குலேட்டர் 3842. இவர் வந்து இப்போ அவருக்கு எவ்வளோ, ஒரு அவருக்கு தான் இவர் ஒர்க் பண்ணுறான்னு வைப்போம், $35. ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். ஓகே, நாம் அதனால் ஒரு $30 கொடுப்போம். கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா $100. இதை வந்து நீங்கள் 300 ரூபாயில் பிரிக்கிறீங்கன்னா இவ்வளோ 3,45,00,000 ரூபா ஸ்ரீலங்கன் மணி ஏர்ன் பண்ணிக்க. எப்போதுமே இதை விட கூடுதலாக தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஏன் ரிவ்யூஸை விட சேல்ஸ் கூட தான் இருக்கும். இப்படி நீங்கள் யாரை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஸோ இதில் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஒரு லாங் டேர்ம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உங்கள்கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதில் சக்ஸஸ் ஆகலாமா? ஓகே, அப்படி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நல்ல இதாக ஒரு கண்டென்ட் எடுப்பேன். எஸ்இஓ ரிலேட்டடாக கண்டென்ட் சொன்னால் கிரேட் ரைட்டில் நீங்கள் அவ்வளோ எஸ்இஓ ரிலேட்டட் வந்து இங்கே இதாக இருக்குது. ஓகே, கனெக்ட் ஆகிருக்குது நிறைய கம்பெனி. ஸோ டிக்டாக், ஸ்விக்கி, கொம்காஸ்ட் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து இதோட டைப் ஆகி செய்கிறாங்க. நான் ரைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, லைவாக ரைட் பண்ணி காட்டுறேன் இப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் ஆர்டிகல் ரைட்டிங் பிகினர்ஸுக்கு லோ என்ட்ரி பேரியர், அதே மாதிரி ஹை குளோபல் டிமாண்ட். குளோபலில் எப்போதுமே டிமாண்ட் இருக்குது. நீங்கள் லைஃப் டைம் ஓகே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, ஆனால் இன்னும் நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தாலும் இது வந்து ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். ஸ்கில் இம்ப்ரூவ் வித் ப்ராக்டிஸில் நீங்கள் ஸ்கில் இதுக்கு மட்டுமில்லை எதுக்குனாலும் சரி நீங்கள் ஸ்கில் வந்து எப்போ க்ரோத் ஆகும் ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனிவேர் கேன் டேர்ன் இன்டூ லாங் டேர்ம் பெசிவ் இன்கமாக இதை மாற்றலாமா? அதுலேயும் சில கான்செப்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது உங்களோட கையில் தான் இருக்குது, நீங்கள் தெரிவு செய்கிற துறை தான் இருக்குதா. அதே மாதிரி ஆர்டிகல் ரைட்டிங் என்ன மெத்தடில் வரும், என்ன கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இது வெரைட்டி என்ன டைப் ஆஃப் ஆர்டிகல் ரைட்டிங் சொல்லி இருக்குது. முதலாவது டைப் என்னன்னு சொன்னால் இப்படி டெக்ஸ்ட் புரோக்கர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த வெப்சைட்ஸுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ஆர்டிகல்ஸை எழுதி நமக்கு கொடுப்போம். ஓகே, இது யோஸ்ட், ஸ்டாப்லஸ், ஈபே, ஓட்டோ, அதே மாதிரி 1 கண்டெக்டர் இப்படியான கம்பெனியை டைப் ஆகியிருக்கிறாங்க. இங்கே அதாவது இவங்க இங்கே உங்களோட ஆர்டிக்கலை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இவங்க தான். ஓகே, இவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் ஆர்டிக்கலை எழுதி இங்கே கொடுப்பீங்க. இங்கே கொடுத்ததுமே இது என்ன செய்யும்னா உங்களோட குவாலிட்டிக்கு, அதாவது அந்த ஆர்டிக்கலுக்கு ரேட் பண்ணும். எப்படி ரேட் பண்ணும்னா 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார்னு சொல்லி ரேட் பண்ணும்.
அப்படி ரேட் பண்ண போகக்குள்ள அந்த 3 ஸ்டாருக்கு ரேட் பண்ணப்பட்டதுக்கு வந்து என்னன்னா இது ஓப்பன் ஆர்டர், டிரெக்ட் ஆர்டர், டீம் ஆர்டர். ஓப்பன் ஆர்டர்னு சொன்னால் இது ஓப்பனாக எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்குது. ஓகே, இது யார் வேணாலும் இந்த ஆர்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த நிச்சில் வந்து ஹெல்த் நிச்சில் நீங்கள் ஆர்டிக்கல் எழுதி தாங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுதி கொடுக்குற ஆர்டிக்கலுக்கு வந்து 3 ஸ்டார் போடுவாங்கன்னு சொன்னான். ஓகே, அது தேவையானாக்கள் ஒரு வேர்டுக்கு வந்து 1.1 சென்ட்ஸ். ஓகே, அப்போ 1000 வேர்டு நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் $110, அதாவது $11 நீங்கள் ஒரு ஆர்டிக்கலுக்கு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 4 ஸ்டார் போடுவாங்கன்னா 1.6 சென்ட்ஸ் ஒரு வேர்டுக்கு. 5 ஸ்டார் போடுவாங்கன்னா 5.5 சென்ட்ஸ். இது அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பாருங்க. டிரெக்ட் ஆர்டர்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா உங்களை டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணுவாங்க. அவங்க டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணி எங்களுக்கு இதை செய்து தாக்கணும்னு சொன்னால் அந்த வந்து ஒரு வேர்டுக்கு கட்டாயம் 2.2 சென்ட்ஸ் பே பண்ணணும். இது இவங்களோட டேர்ம்ஸ். அடுத்தது வந்து டீம் ஆர்டர்னு சொன்னால் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இங்கே நிறைய டீம் இருக்குது. ஓகே, இப்போ உதாரணம் நம்ம ஒர்க்கிங் வெப்சைட்ஸ்லேயே தான் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இவங்க குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, எங்கள் கிளாஸ் இருக்கிறார்கள் பார்த்தவங்க அந்த குரூப்பில் இருந்து அந்த குரூப்புக்கு வந்து உங்களை எடுத்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இங்கே எப்படின்னு சொன்னால் அது அவங்க ஓட்டோவோ ஆட் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒர்க் தருவாங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்கே எப்படி நடக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வரும். அதாவது இந்த நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர போக்கில் உங்களை இவங்க பார்த்து ஒரு டீம் எடுப்பாங்க. டீம் எடுத்து ஒரு டீம் இப்போ ஏங்கிட்டு ஒரு டீம் ஒன்று உருவாக்குவாங்க. உருவாக்கினோடனே இங்கே ஒர்க் தரவங்களை பார்ப்பாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியனாக ஹை லெவல் பர்சன்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. இந்த கன்செப்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஃப்ரீலான்சரில் இருக்குது. ஃப்ரீலான்சரில் நாங்கள் ஒரு கன்செப்ட் வந்து டீச் பண்ணுற பாருங்க. மற்றாக்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் பேரை சொல்கிறேன். இதில் ஒரு கன்செப்ட் வந்து ப்ரொஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் என்டர்பிரைஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை ப்ரெஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னு சொல்லி இருக்குது. ஓகே, இந்த இதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஆட்களில் ஒரு 30%, 3% ஆஃப் 86 மில்லியன் ஆட்கள் இருக்காங்க. அதில் 3% நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இவங்க என்ன செய்வாங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அவங்க உங்களை தெரிவு செய்து என்ன செய்வாங்கன்னா இந்த டிலோய்ட் அதே மாதிரி ஆபாஸ் நாசா இதில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நாசாவில் டைரெக்டாக ஒன் சைடில் ஒர்க் பண்ணுறாங்களும் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை இங்கே ப்ரொவைட் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் காட்டுவீங்கன்னா நல்ல ஒரு இது ஒன்று எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே பாருங்கள் டிலோய்ட்டில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஹையர் பண்ணிவிட்டு ஒரு $1500 2 வீக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளைண்ட்ஸோட நிறைய பேரோட கனெக்ட் ஆகி ஒரு ஏர்னிங்ஸை வந்து 400% கூட்டிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து 100 ஃப்ரீலான்சிங் நிறைய இதுகளில் குயிக்காக வர்றீங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா இதில் கன்செப்ட் என்னன்னா உங்களை ஒரு செப்பரேட்டான பிளேஸில் போட்டுட்டு நிறைய பேருக்கு உங்களை காட்டுவாங்க. அப்போ இவங்க ஒரு 3% ஆஃப் ஆக்கள் எடுத்து அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்கள் எடுத்து இப்படியான கம்பெனிஸ்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ நாசாவெல்லாம் வந்து இங்கே வந்து இதில் புதுசாக ஜொப்பை போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஜொப்ஸில் இருந்த ஆக்களை தெரிவு செய்து அவங்கள ரிவ்யூ பண்ணி இவங்க சரியான ஆக்களை ஏன்டா இதில் இருக்கிற நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து புது ஆக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க சரியாக இது பண்ண மாட்டாங்க. இப்படி எல்லாம் செய்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க செய்கிறது என்னன்னு ஒரு சொன்னால் இது இப்படியான இதில் வந்து இங்கே அவங்களுக்கு தெரியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க தான் இங்கே இருப்பாங்க. அவங்கள வந்து ஹை பண்ணிட்டு போவாங்க. அவங்களோட அமௌண்ட் கேட்ட மாதிரி ஹை பண்ணிட்டு போவாங்க. ஓகே, அமௌண்ட் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாம் இல்லை, பொட்டான சரியான அமௌண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த கன்செப்ட் தான் இது. அப்போ டீம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வரும். அந்த ஆஃபரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் எழுதி கொடுக்கறதுக்கு நீங்கள் 3லையுமே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, சில கண்ட்ரிஸுக்கு ஒர்க் ஆகுது, சில கண்ட்ரிஸுக்கு ஒர்க் ஆகும். எங்கே ஒர்க் ஆகும் இது பண்ணிக்கலாம். 100% ஃப்ரீ தானே. இப்போ பாருங்கள், நீங்கள் 3 ஸ்டார் எடுக்கிறீங்க, நீங்கள் 1000 வேர்டில் எழுதிங்கன்னா 1000 வேர்டில் ஆர்டிக்கல் எழுதிங்கன்னா $11, 4 ஸ்டாரில் 1000 வேர்டில் ஆர்டிக்கல் எழுதிங்கன்னா $16, 5 ஸ்டாரில் 1000 வேர்டில் ஆர்டிக்கல் எழுதிங்கன்னா $55. ஓகேயா? ஸோ அந்த இதை பார்த்துக்கொடுங்க. ஓகே, கால்குலேஷனை. ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் தான் தீர்மானிக்கணும். எப்படி இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஓகே, ரைட். அடுத்தது வந்து ஃப்ரீலான்சர். ஓகே, இது ஒரு வித்தியாசமான ஃப்ரீலான்சிங் கன்செப்ட். மற்ற ஃப்ரீலான்சர் இருக்குது, அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஆர்டர் வரும், அதை கம்ப்ளீட் பண்ணணும். பட் இது கொஞ்சம் வித்தியாசம். எப்படின்னா இங்கே ஜாப்ஸ் போஸ்ட் ஆகும். இதை கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ இது ஒரு கன்செப்ட். அடுத்தது வந்து அதே மாதிரி தான் இது அப்வொர்க்னு ஒரு கன்செப்ட் இருக்குது. ஸோ இங்கேவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் போஸ்ட் ஆகும். எஸ்இஓ கன்வெர்ட் ரைட்டர் $600, ஃபிக்ஸ் ரைட் லீகல் கன்வெர்ட் ரைட்டர் $30 இப்போ அவருக்கு. அதே மாதிரி ஸ்பானிஷ் எஸ்இஓ ஜேர்னலிஸ்ட் $25 ஃபிக்ஸ்டு ரெஸ்யூம் கிரியேஷன். அதே மாதிரி இப்போ நீங்கள் ரிவ்யூ எழுதிட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ எழுதிட்டு நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அந்த கிரிப்டோ நியூஸ் ரைட்டர்ஸ், ஹங்கேரி ரைட்டர்ஸ், அப் ரிவ்யூ இந்த இருக்குது யூஎஸ் யூசர் அப்ரைட். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், யூடியூப் சேனலுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி ஸ்கிரிப்ட் ரைட்டரில் நம்ம கிராவிட்டி ரைட்டில் அழகாக எழுதலாம். ஓகே, நான் அதை என்ன எப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகே, ரைட். அதே மாதிரி இதில் யூசர்ஸும் பாருங்கள் $30. இப்போ அவருக்கு ரைட்டர்ஸ் தான் இவங்க பாருங்கள், இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா,
பாகிஸ்தான், நைஜீரியா, கென்யா, ஸோ எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிறாங்களா. ஸோ இவங்களும் நல்ல ஒரு பெர்சன்டேஜ் ஒரு ஸ்டார்டில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகினாலும் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணுற மூலமாக தான் இது பண்ணுறாங்க. அப்போ முதலாவது கான்செப்ட் வந்து ஆர்டிக்கல் எழுதி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறது. ரெண்டாவது கான்செப்ட் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறது. மூணாவது இதைத்தான் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களா ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஆர்டிக்கலை கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டினியூஸாக ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த ஆர்டிக்கல் நல்லா ரீச் ஆகும்னா நீங்கள் ஏதாவது ஒரு நிச்சோட தெரிவு செய்யுங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக தெரிவு செய்யுங்க. ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸில் உள்ள ஆட்களுக்கு இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு $1900 மந்த்லி வியூஸ் 50,000. அதாவது ரெண்டு கான்செப்ட் இருக்கா இதில் வந்து நீங்கள் வியூ பண்ணுறது ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது இது எப்படி மணி மேக்கிங் நடக்குன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணுவீங்க. அந்த வெப்சைட்டை கூகுள் அட்சன்ஸ்கிட்ட கொடுத்து மொனிடைஸ் பண்ணுவீங்க. அந்த கூகுள் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷோ பண்ணுவாங்க. குவாலிட்டியான வெப்சைட்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுறாங்க தானே, அந்த ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த காசு. ஆனால் அதில் வந்து என்கேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. என்ன என்கேஜ்மெண்ட்னா கிளிக் பண்ணுறது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை யாராவது கிளிக் பண்ணினாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கிளிக்குக்கே சில ஆட்களுக்கு $100 வந்திருக்குது. அதாவது வாராக்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு கிளிக் பண்ணலாம். நிறைய அந்த லொக்கேஷன், நிறைய கிரைட்டீரியா நீச்சு இது அப்படி அதை பொறுத்து இருக்குது. பட் வந்து அப்படி வரும். ஒரு கிளிக்கு $1 வரும், $6 வரும், $10 வரும், $50 வரும். அந்த ஏர்னிங்ஸ் இதில் இல்லை, ஜஸ்ட் வந்து காட்டுறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு 1 லட்சம் நீங்கள் மாதம் 10 லட்சம் வியூஸ் வரும்னு ஒரு சொன்னவங்களுக்கும் 10 லட்சம் ஏர்னிங்ஸ் சொன்னால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து $42,000 ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட்டை பார்ப்போம். நீங்கள் எந்த வெப்சைட்னாலும் பிரச்சனை இல்லை. நான் ஈபேன்னு ஒரு வெப்சைட் இருக்கு ஆன்லைனில். ஸோ நீங்கள் உங்களோட கண்ட்ரியில் இருக்கிற எந்த ஒரு வெப்சைட்னாலும் சார் நீங்கள் இதில் போட்டு பார்க்கலாம். ஸோ ஈபேன்னு ஒரு வெப்சைட்டுக்கு நான் ஆன்லைனில் இருக்கிற இந்த வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ண ஒரே வெப்சைட் இதுதான். ஓகே ரைட். அப்போ ஈபேயில் அந்த ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது பாருங்கள், யூனிக் விசிட்டர் எப்போ டெய்லி வந்து யூனிக் விசிட்டர்ஸ் வந்து 30 லட்சம் பேர் வாராங்க. அவங்களில் $20,000 எவ்ரிடே இவங்க ஏர்ன் பண்ணாங்க. இவங்களுக்கு சேல் ஆகணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை, கமிஷன் எடுக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு நாளைக்கு $20,000. ஒரு மாதத்துக்கு பாருங்கள் மந்த்லி ஏன்னா $6,27,000 ஒரு மாதம் ஏர்ன் பண்ணாங்க. நம்ம சும்மா கால்குலேட் பண்ணி பார்ப்போமே. $6,27,000 × 300 பாருங்கள் இவ்வளவு அமௌண்ட். ஓகே, இது எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் இது ஒரு மாதம். சரி, இப்போ நம்ம ஈபேங்கிறதால இதாக இருக்கும். நீங்கள் இக்மெண்ட் சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ igment.lk. ஸோ இதில் பாருங்கள், ஒரு நாளைக்கு வந்து $194 ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டை பேர் சைட் வேர்த் ட்ராஃபிக்காக நீங்கள் செக் பண்ணி கொடுங்க. எக்குரேட்டாக இல்லாட்டியும் முன்பின் நடக்கும். ஓகே, அது இது ஒரு இவங்கிட்ட ஃபாஸ்ட் இதை வச்சு, அதாவது அலெக்ஸா, ட்ராஃபிக், கூகுள் அனலிட்டிக் அதை வச்சு தான் இது பண்ணுது. ஸோ அந்த வகையில் இதில் வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஓகே ரைட். $194 ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு இதில் மட்டும் $5,826. 5,826. ஆனால் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு அவங்களும் இது பண்ணுறாங்க. பர்சனலாக லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஓகே, $17 லட்சம் ஒரு மாதம் மட்டும் இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, இதில் ஒரு 10 பேர் வேலைக்கு வச்சு இது கொடுத்தாலும் ஓகே. ஓகே, வருஷ ஏர்னிங்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. இது கூட்டுறது குறையிறது கான்செப்டில் வெளியில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு சும்மா வியூ பண்ணுறதால மட்டும். ஓகே, ஸோ அப்படி ஒரு ஏர்னிங் பேஸ் தான் இது. உங்களுக்கான ஒரு வெப்சைட், உங்களுக்கானதை நீங்கள் அழகாக உருவாக்கி எடுக்கலாமா. ரைட். இன்னொரு கான்செப்ட் இருக்குது என்னென்னா, பப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து இதை கொடுக்குறேன். ஓகே, உதாரணத்துக்கு நான் இந்த வெப்சைட் எவ்வளோ, இதில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது தானே, இந்த வெப்சைட்டை இதில் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணோம். இந்த பப்ளிகேஷன் என்ன செய்தால் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு $159 ஏர்ன் பண்ணுறாங்க, மாதம் $4,000 ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து ரைட் ஃபார் அஸ்ன்னு ஒன்று சொல்லி இருக்கு. கொஞ்சம் இருக்கேன் இங்கே இருக்குது ரைட் ஃபார் அஸ்ன்னு இருக்குது. இப்படி நிறைய வெப்சைட் இருக்குது. ரோங் ரீட்ஸ்ன்னு இருக்குது. நான் வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி கொடுங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டிக்கலை எழுதி இவங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணதுமே அவங்க அதை எக்ஸப்ட் பண்ணாங்கன்னா, அந்த சப்மிட் பண்ணுற பியூட்டி ரிலேட்டடாக யாருக்கு சப்மிட் பண்ணி, பேரண்டிங், ஃபிட்னஸ் சம்மந்தமாக யாருக்கு, ஐடென்டிட்டி, ரிலேஷன்ஷிப், ஷாப்பிங், யூகே, சோஷியல் வீடியோ, ஸோ இது சம்மந்தமாக யாருக்கெல்லாம் சப்மிட் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லிருக்கு. நீங்கள் எழுதி இந்த க்ரைட்டீரியாவில் இருக்குது நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வெப்சைட் லோங் ரீட்ஸ்ன்னு இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சப்மிட் பண்ணதுமே என்ன செய்யலாம்னு சொன்னால், இவங்க அதை எக்ஸப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய மணியை பே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து லிஸ்ட் வேர்ஸ். ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான, சில கண்ட்ரிஸுக்கு அவைலபிள் இல்லை. இது வந்து நீங்கள் ரைட் ஃபார் அஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்றைக்கி ரைட் அண்ட் கெட் பெய்ட். இதில் வந்து நீங்கள் $100 ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் $100 ஒரு மாதத்தில். நீங்கள் பாருங்கள் கிராவிட்டி ரைட் எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு இது $20. இத்தனை
1,00,000 வேர்ட்ஸில் எழுதலாம். நீங்கள் அப்போ 1000 வேர்ட்ஸ் உள்ள நீங்கள் 10 ஆர்டிக்கல் நீங்கள் எழுதலாம். அப்போ ஒரு மாதம் உங்களால் இதில் ஏன்னா இது வந்து ஹை குவாலிட்டியான கண்டென்ட் எழுதி தரும். ஓகே, அப்போ நீங்கள் 10ல் ஒன்று எக்ஸப்ட் ஆகினாலும் சரி, இதில் ஒன்று எக்ஸப்ட் ஆகினாலும் $100 வந்து $100 வந்தீங்கன்னா நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணலாம். இந்த டூவில் $79 நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ 2 சேல் ஆகிருச்சுன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு $49 அப்கிரேட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு நீங்கள் 10 ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தீங்க 30 ஆர்டிக்கல் எழுதுகிற மாதிரி வரும். ஓகே, ஒன்றுமில்லை, நீங்கள் இதுகிட்ட சொன்னால் சரி. இங்கே எப்படி வரணும்னு சொல்கிறாங்கன்னா டாப் 10 வரணும். இங்கே உங்களுக்கு டாப் 10 வரணும் அந்த ஆர்டிக்கல். இங்கே பாருங்கள், டாப் 10 ஸ்ட்ரேஞ்சர், டாப் 10 ஆக்டர்ஸ், டாப் 10 மார்க்கெட்டிங்ஸ். இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் செல் பண்ண இமேஜெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே அவங்க சொல்கிறாங்க பிக்சர் அண்ட் வீடியோலாம் தேவையே இல்லை. வென் யூ சென்ட் யுவர் லிஸ்ட் யூ டோன்ட் நீட் டு இன்க்ளூட் இமேஜ் ஆர் வீடியோஸ். அவர் டீம்ஸ் ஆஃப் எடிட்டர்ஸ் டஸ் அ கிரேட் ஜாப் செலக்டிங் த பெஸ்ட் இமேஜ் டு கம்ப்ளிமெண்ட் யுவர் ரைட்டிங். ஓகே, ஸோ அப்போ சப்மிஷன் ஃபார்ம் இருக்குது. சப்மிஷன் ஃபார்மில் போயிட்டு நீங்கள் இதை எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கண்ட்ரீஸில் ஒர்க் ஆகும், இந்த கண்ட்ரீஸில் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஏன் $100 இவங்க அவ்வளோக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ ஏர்னிங்ஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்கு நல்லா ஜெனரேட் ஆகும்போது சொன்னால் அவங்க வந்து பே பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகேயா? ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ வெப்சைட்ஸ் இதுவும் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற வெப்சைட். நிறைய பேருக்கு வந்து இந்த இதிலிருந்து பெர்ஃபார்ம் பண்ண நிறைய பேர் நல்ல ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சப்மிட் பண்ணுறது வந்து டாப் 10 அப்படின்னு சொல்லி வரணும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து மீடியம். அதாவது இந்த வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். போஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது இங்கே என்ன செய்யுங்க, இந்த ஆர்டிக்கல் வியூஸ் நடக்க கிளப்ஸ் லைக்ஸ் வரும், கொமெண்ட்ஸ் வரும். இப்படி வந்து என்கேஜ்மெண்ட் வர 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 உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். அந்த ஏர்னிங்ஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணால் போதும். இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆர்டிக்கல் வந்து மோனிடைஸ் ஆகிறதா இருந்தால் நீங்கள் மந்த்லி $5 மந்த்லி ஜஸ்ட் $5 பே பண்ணணும். பே பண்ண பிறகு பண்ணணும். நீங்கள் மந்த்லி $5 ஃபெஸ்ட்டுக்கு பே பண்ண தேவை. ஃபெஸ்ட்டுக்கு ஆர்டிக்கல் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சும்மா போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வர 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 என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கூட வரும். கூட வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பெய் பண்ணி அப்கிரேட் பண்ணுங்கள். ஓகே, இதுலேயும் நிறைய கான்செப்டில் மணி மேக்கிங் கான்செப்ட், பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது இப்படி அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, இந்த தேவை உள்ளாக்கள், விஷயம் தெரிஞ்சாக்கள் இப்படியெல்லாம் வழி இருக்குன்னு சொல்கிறோம். அதை கொஞ்சம் தேடி படிச்சு கொள்ளுங்களா. லோங்காக வீடியோ போகாமல் நம்ம இது பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ கான்செப்டில் எங்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஆர்டிகல் சப்மிட் பண்ணுவோம். அதுக்கு இவங்க எக்ஸப்ட் பண்ணுவாங்க. ரெண்டுக்கு வந்து ஃப்ரீலான்சர் கான்செப்ட் நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஜாப்ஸ் இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் அப்ரோச் பண்ணி இது பண்ணுறது. அடுத்தது வந்து வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது. அடுத்தது வந்து பப்ளிகேஷன்ஸுக்கு நீங்கள் ஆர்டிக்கலை கொடுக்குறது. அடுத்தது வந்து மீடியம் டைப் ஆஃப் வெப்சைட்ஸுக்கு எழுதுறது. மீடியம் இருக்குது, அதே மாதிரி ஹப் பேஜ் இருக்குது. ஒரே கண்டென்ட் ரிலேட்டடாக நிறைய வெப்சைட். இப்போ நாங்கள் கிளாஸில் பாருங்கள், காப்பி பேஸ்ட் வெப்சைட் படிக்கிறோம்னா ஒரே டைப்பை தான் நாங்கள் படிக்கிறோம். அதை என்ன செய்யறோம்னா அந்த நூலுக்கு வச்சு வெரைட்டி ஆஃப் ஏர்னிங். இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது, மற்ற ஒர்க் எல்லாமே ஒன்று தான். அப்படி நீங்கள் தெரிவு செய்யணுமா மணி மேக்கிங்கில் அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று நீங்கள் தெரிவு செய்யணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிக்கலை எழுதுவோம். ஓகே, ஆர்டிக்கல் எழுதுக்கு நீங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது வந்துடுங்க. வந்து ட்விட்டர் டூல், யூடியூப் டூல்ஸ், சோஷியல் மீடியா டூல், பிளாக் டூல், SEO டூல், ரைட்டிங் அசிஸ்டன்ட் இப்படின்னு நிறைய டூல்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ஹியூமனைசரும் இருக்குது. எங்களுக்கு தேவை வந்து பிளாக் ரைட்டிங். இதில் வந்து ரைட் நியூ பிளாக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆர்டிக்கலுக்கு டைட்டில் உங்களோட டைட்டில் கொடுங்க. ஸோ டைட்டில் தெரியலைன்னா சஜஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் எது சம்மந்தமாக எழுத போகிறீங்களோ, நான் வெயிட் லூஸ் சம்மந்தமாக எழுத போகிறோம் கொடுத்துட்டு, அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சஜஷன் டாபிக்ஸ் வந்து எத்தனை சஜஷன் வேணுமோ சஜஷனை குறைச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குவாலிட்டியாக வருமா. 5 மட்டும் இது பண்ணிங்கன்னு சொன்னால் 5 வரும். அப்படி நீங்கள் சஜஷனை குறைச்சிட்டு சஜஸ்ட் கொடுத்தீங்க. அல்டிமேட் கைடு, லூஸ் வெயிட் 7 month, வை மோஸ்ட் கீட்டோ, ஸோ 10 இதை கொடுக்குறேன். அதே மாதிரி இது வந்து எந்த சோர்ஸ் ரியல் டைமில் என்ன நடக்குதுங்கிறத பற்றின டீட்டெயில் எடுத்து எழுதணுமா, அல்லது ஏதாவது URL நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த URL இருந்து அந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிட்டு எழுதும். ஸோ நம்ம இதுக்கு பெய்டு வேர்ஷன் இது பண்ணணும். அதே மாதிரி இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் இருக்கும் தமிழில் கொடுங்க. நீங்கள் ஒரு பர்சனல் பிளாக் ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னா தமிழில் கொடுங்க. ஏன்னா தமிழில் எழுதுறது நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கிலீஷில் கொடுக்குறேன். ஸோ ஜெனரேட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து இங்கே அவுட்லைன் வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, இந்த அவுட்லைனில் ஓகே பாருங்கள், இங்கே வாய்ஸ் வந்து என்ன ஓட்டோவில் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எத்தனை வேர்டு வரணும்னு சொல்லி நீங்கள் ஃப்ரீ அதான ஃப்ரீக்கு நீங்கள் ஒரு வேர்ஷன் ஒன்று இருக்குது, அதை இது பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி SEO வேர்டை வந்து நீங்கள் இதுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா, இல்லாட்டி நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவே கிரியேட் பண்ணி இதில் அட் பண்ணிடும். ஓகே, ஸோ வேர்ட்ஸ் வந்து எத்தனை இதுக்கெல்லாம் இது வேணும். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஒரு 2 paragraph கண்டென்ட் கொடுங்க. அதே மாதிரி வாய்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும், பர்சனல் வாய்ஸா,
ரீடர்ஸோட பேசுகிற மாதிரியா, அல்லது நீங்கள் பேசுகிற மாதிரி வரணுமா, அல்லது வந்து வேற ஒரு ஆளை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வருமா, அல்லது வந்து கலெக்டிவ் எல்லாரையும் சேர்த்த மாதிரியா, அல்லது பர்சனல் வாய்ஸ் அனுக்கிறதும் நீங்கள் ஓட்டோ கொடுத்துருங்க. அதே இதை கொஞ்சம் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது இன்டர்னலாக லிங்க் பண்ணணும்னு ஒரு சொன்னால், அதாவது லிங்க் பில்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெப்சைட்டோட ஒரு ஆள் ரீட் பண்ண சொன்னால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே அவரை வச்சிருக்கிறதுக்காக லிங்க் பில்டிங் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து இதுக்கு தான் வேலை செய்யும். லிஸ்ட்டு ஏதாவது லிஸ்ட் அப்லோட் பண்ணணும், டேபிள் வரணும்னா நீங்கள் டேபிள் பண்ணுங்கள், இமேஜஸ் வரணும்னா இமேஜஸை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஸ்டோக் இமேஜஸ் தான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு வேறு இமேஜஸ் தேவையில்லை, ஸ்டோக் இமேஜஸ் வந்து நல்ல, ஏன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வராது. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில இமேஜஸ், அதாவது நீங்கள் இது ஏஐ இமேஜுகள் ஜெனரேட் பண்ணி தரும், அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ண தான் வரும். ஓகே ரைட். அவுட்லைன் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ 10 சிம்பிள் வெயிட் லூஸ் ஹெட்ஸ் தட் ரெக்யர் 0 இது ஹெட்டிங். இதுக்கு வந்து இதான் அவுட்லைன் தான் தெரியும் தானே. ஸோ இந்த அவுட்லைன் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து ரிமூவ் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஏதாவது அட் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் இதிலேருந்து அட் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா ரைட். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா இது எப்படி சேஞ்சஸ் பண்ணணும், எப்படி இது வரணும்னு உங்களுக்கு இது சம்மந்தமான ஒரு ஐடியா இருந்தால் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒவ்வொரு செக்ஷனாக இங்கே காட்டுதானே. இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இது ஜெனரேட் கொடுத்துட்டீங்கன்னா ஜெனரேட் இன்ட்ரோ உங்களுக்கு தருது. லூசிங் வெயிட் டஸ் நாட் ஹேவ். ஓகே ரைட். இதில் ஏதாவது செக்ஷன் அட் பண்ணணும்னு சொன்னால் அட் பண்ணும். இமேஜ் ஜெனரேட் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா இது இமேஜ் ஜெனரேட் பண்ணி சொல்லணும். அவ்வளோதான். ஓகே பாருங்கள், இமேஜ் ஜெனரேஷன் எல்லாம் நடக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கொடுத்துருங்க, அது ஜெனரேட் பண்ணுமா இந்த இருக்குது. யூஸ் மோர் பிளேட்ஸ் அண்ட் போல் ட்ரிக் யுவர் பிரைன் ஃபீலிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, வேர்ட்ஸ் எத்தனை இருக்கு, இமேஜ் எத்தனை அப்லோட் ஆகிருக்கு, எல்லாமே இதில் ஒவ்வொன்றையும் சொல்லுமா. ஓகே பாருங்கள், 0 இதான் இன்ட்ரோ, உங்களோட இன்ட்ரோ இமேஜ் தான் இது பாருங்கள். ஓகே, குவாலிட்டியாக வரும். அது இதில் நீங்கள் ஜெனரேட் கொடுத்துருங்க, இதில் ஜெனரேட் கொடுங்க. 1 by 1 ஜெனரேட் பண்ணாமல் நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்படி க்ரியேஷன் ஆகுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. ஓகே ரைட். டேபிள் நம்ம ஏற்கனவே டேபிள் கொடுத்தோம்னே அந்த டேபிள் படி ஜெனரேட் ஆகுது. ஓகே, ஒருவேளை இந்த இமேஜ் உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் ரீஜெனரேட் பண்ணலாம். அது வந்து ரீஜெனரேட் கண்டென்ட்டும் ரீஜெனரேட் ஆகும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா ரீஜெனரேட், இமேஜே நீங்கள் ரீஜெனரேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணலாமா. ஓகே, ரெண்டாவது இமேஜ் ஓகே ஆகிட்டு. ஓகே, கிரியேஷன் ஆகிட்டு. தேர்ட் இமேஜ் ஓகே, இங்கே தேர்ட் இமேஜ் கிரியேஷன் ஆகிட்டுது. ஓகே, கண்டென்ட்டும் ஓகே. ஏதாவது செக்ஷன் நீங்கள் திரும்ப அட் பண்ணணுன்னா அட் பண்ணுங்கள், ஜெனரேட் கொடுங்க. இந்த இமேஜ் வந்து அதே மாதிரி இமேஜுக்கு லிங்க்கும் கொடுக்கலாமா. ஓகே, இந்த லிங்க் கட்டாயம் கொடுங்க. ஓகே, இமேஜஸுக்கு லிங்க். ஏன்னா கூகுளில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ண போகல, இதில் இமேஜ் ஆப்ஷன் நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இந்த இமேஜஸ் வந்துருக்கு, இந்த இமேஜஸுக்கு பாருங்கள் லிங்க் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன நோட் சொன்னால், சர்ச்சுக்கு வந்து நீங்கள் இந்த சர்ச் வேர்டு இருக்கு தானே, கல்குலேட்டர் சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்துச்சு. ஸோ இந்த சர்ச் வேர்டை, அந்த எஸ்இஓ வேர்டை வந்து நீங்கள் இதில் அட் பண்ணணும். அட் பண்ணிங்கன்னா யாராவது கூகுளில் சர்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இந்த இமேஜ் வந்து லிஸ்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் இந்த எபவுட்டில் கொடுத்துட்டு லிங்கையும் வந்து நீங்கள் அட் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகேயா ரைட். இதுக்கு வந்து நீங்கள் இமேஜ் ஜெனரேஷனை கொடுத்துருங்க. ஓகே, இதை ஜெனரேட் கொடுங்க. ஓகே, இமேஜ் ஜெனரேஷன் நமக்கு ஃப்ரீக்கு ஒரு லிமிட்டட் தான், பட் நம்ம நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஜெனரேஷனை கொடுத்துருங்க. ஓகே, இமேஜ் ஜெனரேஷன் கொடுத்துருங்க. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படிங்கிறது விளங்கும். ஓகே ரைட். அடுத்த இமேஜ் ஜெனரேஷன் கொடுத்துருங்க. ஓகே ரைட். ஓகே ரைட். இமேஜ் உங்களுக்கு இது வந்து குவாலிட்டியாக இல்லை, ஒரு இதாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இமேஜிங்கை சேஞ்ச் பண்ணலாமா. இந்த ஏஐ ஜெனரேஷன் தானே, அதாவது இந்த இமேஜில் வந்து இதாகும். ஸோ அதனால் இதில் நீங்கள் ரீஜெனரேட் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அங்கே எங்கே கொடுக்க போகிறீங்களோ கொடுக்க போகல நீங்கள் ஃப்ரீ இமேஜ் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு லிமிட்டடான தருவது, அந்த ஏஐ இமேஜை நீங்கள் ஜெனரேட் பண்ணுற இடங்களில் ஜெனரேட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ஸோ இப்படி 1 by 1 நீங்கள் என்ன செய்யலாம், க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பிளாக் இங்கேருந்தே நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இங்கே வச்சு வெப்சைட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக அதை வந்து கனெக்ட் பண்ணுறது இங்கே இருக்குது. இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி, நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வெப்சைட் கிரியேஷன் கான்செப்ட் வரக்குள்ள பார்ப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் இது பண்ணுறதுன்னு சொன்னால் தாராளமாக செக் பண்ணணும். ஓகே, நம்மளோட வேலையை எந்த அளவுக்கு குறைச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லாம் குவாலிட்டி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே
இது நீங்கள் ரீஜெனரேட் தேவையில்லை இருக்குது ரீஜெனரேட் சில இந்த கைகளில் சில இதுகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தேவைன்னா ரீஜெனரேட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் ரீஜெனரேட் தேவையில்லை. ஸோ இதுக்கு ஒரு ரீஜெனரேட் பண்ணணும். ஓகே, க்ளோக்கில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. இமேஜஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சார் ஓகே, ஃப்ரீயாக இமேஜ் ஜெனரேட் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் இல்லையா நானும். ஸோ அதில் போட்டுவிட்டு நீங்கள் கண்டென்ட்டை கொடுத்து ஜெனரேட் பண்ண சொன்னீங்க. இங்கே ரீஜெனரேட் பண்ணால் இந்த ஃப்ரீ ஆப்ஷனுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இதிலே எந்த ஒரு இஷ்யூ இல்லை, தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட், எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அல்லது வேர்ட் ப்ரெஸ் கொண்டு போகிறீங்களா. ஓகே, இப்படி தான் இருக்குமா நம்ம ஆர்டிக்கலை ரீட் பண்ணி பாருங்க. இதான் இதிலே இருக்குது, இப்படியான கண்டென்ட்டில் தான் வரும். ஓகே, அப்படியே டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது காப்பி பண்ண போகிறீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வெப்சைட்டில் நான் மீடியமில் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா ரைட்டுன்னு கொடுத்து ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு இங்கே பேஸ்ட் ஆகி இதில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், கண்டென்ட்டை நீங்கள் 1 by 1 இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, அப்படியே பேஸ்ட் ஆகிருமா எல்லாம். ஓகே, இமேஜ் தான் கட்டாயம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா. இந்த அறிக்கை ஹெட்டிங், இந்த அறிக்கை இது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லிங்க் இங்கேவும் ஆட் பண்ணலாமா, அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். இதுலேயும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக இங்கேலாம் இதில் இதை போல்ட் ஆக்கலாம், இல்லை இதில் லிங்க் ஆட் பண்ணுறேன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். அது இந்த பெரிய டெக்ஸ்ட்டை இதை மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இது நான் சொல்கிறது வந்து மீடியமில் ஜஸ்ட் பேஸ்ட், வேறு ஒரு இதுவும் தேவையில்லை, அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, எல்லாம் கிளியராக இருக்குது, ஆர்டிக்கல் வேர்ட்ஸும் கூட இருக்குது, பப்ளிஷ் பண்ணிக்கணும்னு சொன்னால் சரி. ஓகே, ஏதாவது டாபிக் இதில் ஆட் பண்ணனால ஆட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா இது வந்து நான் பெய்ட் பண்ணலை, இது பண்ணலை, பட் வந்து இது எங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஏதாவது இஷ்யூ நோட்டு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க எப்போ என்ன அந்த இமேஜஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த இமேஜ் சேஞ்சஸாக அவங்களே சொல்லுவாங்க. ஓகே ரைட், ஹப் பேஜ்னு ஒன்று இருக்குது மீடியம் ஆகிட்டா, அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது, பட் அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். அது சம்மந்தமாக நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போமா. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணணும், இந்த டூல்ஸை கட்டாயம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதை இது பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிளாஸில் பெனிஃபிட் அகாடமி கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஆன்லைனில் ஃப்ரீயாக இந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ண ஆக்டிவ் ஸ்கீம் பண்ணால் கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கண்டெக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம்லேயே கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே.